சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். தானங்களில் மிக உயர்ந்த தனி சிறப்பான ஒரு இடம் அன்னதானத்திற்கு உண்டு. காரணம், ஒரு மனிதன் உணவை மட்டுமே போதும் என்று சொல்லுவான். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று புறநானூற்று பாடலும் கூறுவது இதைத்தான். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்கின்றார் வள்ளுவர். அதாவது பசியை பொறுத்து கொண்டு தவமியற்றுபவர்களின் ஆற்றலை விட அப்பசியை தணிப்பவர்களின் ஆற்றல் மிக பெரிது என்கிறார் வள்ளுவர். ஆதலால் ஐயப்ப விரத அனுஷ்டானங்களில் அன்னதானம் என்னும் அரும் தொண்டிற்கு மிக பெரிய இடம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சுவாமிமார்கள் தங்கள் வீட்டிலோ அல்லது பொது சங்கங்களிலோ பூஜைகள் பஜனைகள் செய்து அன்னதானம் செய்கின்றனர். ஐயப்பனே அன்னதான பிரபு என்பதால் அவரும் இதில் பங்கு கொள்வதாக ஐதீகம். இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், வசதி படைத்தவர்கள் சிறப்பாக அன்னதானத்தை அவரவர்கள் வீட்டிலேயே செய்வது உத்தமமான விஷயமாகும். வசதி இல்லாதவர்களோ ஆடம்பரமின்றி தங்களால் முடிந்த அளவுக்கு வீட்டில் சில சுவாமிமார்களை அழைத்து சிறிய பூஜை செய்து அன்னதானம் செய்யலாம். அதுவும் முடியாதவர்கள் பானகம் செய்து இறைவனுக்கு சமர்ப்பித்த பின் சிலருக்கு அளிப்பது உச்சிதமானது. கடன் வாங்கி ஆடம்பரமான முறையில் பூஜை செய்வதை ஒரு நாளும் ஐயப்ப சுவாமி ஏற்றுக்கொள்வதே இல்லை. அது மட்டுமல்லாது கன்னி ஐயப்பமார்களை கட்டாயப்படுத்தி பூஜையை அவர்கள் வீட்டில் செய்ய சொல்வதை ஐயப்ப குருசுவாமிகள் தவிர்க்க வேண்டும். அது இறைவனின் கோபத்திற்கு கூட ஆளாக நேரிடும். இறைவனும் இதை விரும்புவதே இல்லை. ஏனெனில் ஐயப்பன் ஏழை பங்காளன், எளிமையே உருவானவன். எங்கு ஆடம்பரம் மிகுந்து இருக்கிறதோ அங்கு ஐயனை காணவே முடியாது. ஏழைகளுக்கு தம்மால் இயன்ற உதவிகள் செய்வதையே ஐயப்ப சுவாமி விரும்புகிறார். ஆதலால் ஐயப்பமார்களே அன்னமிடுங்கள், ஆனால் உள்ளன்போடும் எளிமையான பூஜைகளுடனும் கூட்டாக சேர்ந்து செய்யுங்கள். தங்களால் முடிந்ததை தானமாக கொடுங்கள். தன்னில் தாழ்ந்தவருக்கு உதவுங்கள். மேலும் ஐயப்ப சுவாமிமார்களே அந்த ஐயப்பனை தினமும் நினைத்து நமஸ்கரித்து சரணகோஷம் சொல்லி வேலைக்கோ அல்லது தொழிலுக்கோ செல்கிறீர்கள். அப்படி செல்லும் பொழுது தினமும் உங்களால் முடிந்த அளவு, அவ்வளவு ஏன், ஒரே ஒருவருக்கு ஒரே ஒரு பொட்டலம், அதாவது உணவு பொட்டலம், அது தயிர் சாதமோ புளி சாதமோ எலுமிச்சை சாதமோ அல்லது இட்லியோ ஒரே ஒரு பொட்டலம் வழங்கி மனதுக்குள் அன்னதான பிரபுவே சரணமையப்பா என்று சொல்லுங்கள். அங்கே அந்த கணமே ஏதேனும் ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அருள் செய்வான் ஐயன் ஐயப்ப சுவாமி. ஏனெனில் அன்னதான பிரபு, அன்னதானத்தில் வாசம் செய்கிறான் ஐயப்ப சுவாமி. அன்னதானம் செய்வோரை வளப்படுத்துகிறான், வாழ செய்கிறான். அன்னதான பிரபுவே சரணமையப்பா.